வணக்கம் அபிரகாம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. காலை முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த நினைவு தினத்தை தேவேந்திர பண்பாட்டுக் கழகம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இன்று மாலை புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது ஆதரவாளருடன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் சமாதியின் மேல் ஏறியதால் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தை சேர்ந்த வாலண்டரிஸ்களுக்கும் அவர்களுக்கும் சிறிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இருவரும் தேர்தலை தூக்கி தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சிறிய தடியடி நடத்தி அவர்களை கலைத்தார்கள். தொடர்ச்சியாக அதன் பின்பு கிருஷ்ணசாமி அங்கிருந்து செய்தியாளர் சந்திப்பை முடித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். சிறிய இந்த தடியடியால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின் தற்போது சுமூகமான நிலை ஏற்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு சமுதாய தலைவர்கள் இங்கு அஞ்சலி செலுத்தும் போது கூட்ட நெரிசல் காலமாக அவ்வப்போது இது போன்ற சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவது வழக்கம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பண்பாட்டு கழகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கு இடையே ஏற்பட்ட சிறிய பிரச்சனை காரணமாக சிறிய தடியணையானது நடந்து முடிந்துள்ளது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன். நேர்களே, புதிய தமிழக கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் இமானுவேல் சேகரன் பண்பாட்டு குழுவினரிடையே ஏற்பட்ட கைகலப்பு சம்பவத்தை தற்போது பார்க்கலாம்.